அன்புகளே, அன்பு உள்ளங்களே, உடன் பிறப்புக்களே, நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு போயிட்டு இருப்பீங்க. உங்களை தூங்க விடாமல் நான் மறுபடியும் ஏதோ பற்றி பேசுறதுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா? ஓகே, நான் எப்போ பேசுகிறேன், நீங்கள் தூங்கிட்டு இருந்தா, தூங்கத்துக்கு போகிறதா இருந்தால் தாராளமாக போங்க, நல்லா நிம்மதியாக தூங்குங்க. நமது உடன்பிறப்பு இப்போது எதை பற்றி பேசியிருப்பா? இப்போ தூக்கம் வருகிறது. சரி, தூங்கிவிட்டு காலையில் எழுந்து நிம்மதியாக கேட்கலாம். இப்போது தூக்க கண்ணில் கேட்டால் கூட அது சுவைக்காது. அவர் அவர் மனதில் வந்ததை சொல்லுவார். அது காலையில் ஒரு ஒரு ஸ்டெப்போடும் காலையில் இருந்து இப்போ கேட்கலாம் அப்படின்ட்டு போய் தூங்குங்க. நான் அதுக்குள்ளே நான் சொல்லி வைக்கிறேன். நான் ஒருவேளை உங்கள் கிணவுல கூட வந்துடும். நான் இப்போ பேசுறதெல்லாம் எப்படியோ அடுத்த நாள் நிம்மதியாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு சூரியனை பற்றி பேசினேன் அல்லவா? அதற்கு மேலே அதன் பக்கத்தில் எத்தனையோ சூரியன்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரமும் ஒரு சூரியனாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு நட்சத்திரம் கூட சூரியனை போல நெருப்பு அல்ல. நீங்கள் நினச்சிருந்தீங்க ஒரு சூரியனை மாதிரி கோடி எண்ணிக்கையில் அடங்காத சூரியன்கள், நட்சத்திரங்கள் இருக்கிறது, நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்களா? மீண்டும் வந்துவிட்டேன். பைத்தியக்காரனை மாதிரி தப்பாக ஏதோ சொல்கின்றவன் வந்துவிட்டான். நட்சத்திரங்களை பற்றி அது கூட சாதாரண பொருள்னு கூட சொல்லிடுவார் இவர். நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைத்தது உண்மை. நான் சொல்லப்போவது அதைத்தான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்றால், அத்தனை விதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா? கொழுந்து வெட்டி எரிந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அவைகள் எரிபொருள் அல்ல, சூரியனை போன்றவைகள் அல்ல. அது சாதாரண பரங்கற்கள். என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்து விட்டேன். அவைகள் எரிபொருள்கள் அல்ல, சூரியனை போன்ற எரிபொருள்கள் அல்ல. அது எல்லாம் அவைகள் எல்லாம் ஒரு பாறங்கற்கள். கால் வந்து கொண்டிருக்கிறது. கால் போய்கொண்டிருக்கிறது. போகட்டும். ஓகே, நான் பேசிக்கொண்டிருப்பேன். அவைகள் ஒரு விதமான கற்கள். Okay, some call is going on.
ஓகே. அந்த கால் வந்து தொடர்ந்து கால் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்பொழுது முடித்துவிட்டு அடுத்த சமயத்தில் நான் பேச விரும்புகிறேன். இல்லை என்றால் ஓகே, கால் ஆகிவிட்டது, நான் தொடர்ந்து பேசுகிறேன். அது சாதாரணமான கற்கள். அது உலகத்தை போன்றோம், சூரியனை போன்றோம், நிலவை போன்றோம். அது உருண்டையான கற்கள் அல்ல, அது உடைத்தெடுத்த கற்களை போன்று அங்கங்கே கிடைக்கிறது. அதில் பல முனைகளை கொண்ட ஒரு சாதாரண கற்களாக அத்தனை கோடிக்கணக்கான கற்கள் அது இருக்கிறது. அவைகள் நெருப்பு உருண்டை அல்ல. அது எப்படிப்பா வெளிச்சம் கொடுக்குதுனாக்கா, சூரியனுடைய வெளிச்சம் அதன் மேல் பட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பேக்ரவுண்ட் இருள் நிறைந்த இடத்திலே அந்த கற்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய வெளிச்சம் அந்த கற்களின் மேல் பட்டு பிரதிபலிக்கிறது. அதோடைய ரிஃப்ளெக்ஷன், அது ஒரு எதிர் ஒளிய மாதிரி எதிர் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அவைகள் சூரியனை போன்ற எரிபொருள் அல்ல, சாதாரண கற்கள். எனது உடன்பிறப்புகளே, மீண்டும் அதை பற்றி தேவைப்பட்டால் நான் தெளிவாக சொல்லுகிறேன். அவ்வளவுதான். அவைகள் சாதாரண கற்கள், இறைந்து கிடக்கிறது. சூரியனுடைய வெளிச்சம் அந்த கற்களின் மேல் பட்டு நமக்கு அது எதிர் வெளிச்சமாக காணப்படுகிறது. அவ்வளவுதான். நட்சத்திரங்கள் அனைத்துமே சாதாரண கற்கள். சூரியனுடைய வெளிச்சம் அந்த கற்களின் மேல் பட்டு நமக்கு வெளிச்சம் போல் காட்சி அளிக்கிறது. அவ்வளவுதான். அந்த கற்களுக்கு பின்னால் இருள் அடைந்து கிடைக்கிறது. அந்த இருளுக்கு முன்னே அந்த கற்கள் இருக்கிறது. அந்த கற்களின் மேல் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே நமக்கு அவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறது. உடன்பிறப்புகளே, ஓகே, இதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகத்திற்கும் இடமில்லை. அந்த கற்களின் மேல் சூரிய வெளிச்சம் பட்டு அந்த கற்கள் விளக்குகளை போல் காட்சி அளிக்கிறது. அவ்வளவுதான். முடிக்கிறேன். வணக்கம். குட் நைட்.